ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலில் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேசரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே நான் ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். ரோஸ்டட் ரவை தான் இது. ஒரு கப்பு பைனாப்பிள் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சது. இது ஒரு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்பு ரவை எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது முந்திரி பருப்பு, திராட்சை, இது ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக குங்குமப்பூ. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் உருகுனதும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம நெக்ஸ்ட்டு ரவை எடுத்து சேர்க்க போகிறோம் இதில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதோட அரோமா வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேசரி சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை சேர்த்துறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரையை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்க போகிறோம். எப்பவுமே ஸ்வீட்டில் வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் எப்பயுமே சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம குங்குமப்பூவை இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கலாம். ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கும்போது நமக்கு நல்லா கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்ச சுடு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. லாஸ்ட்டாக நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கேசரி ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் கேசரியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ
சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.